இரவில் கடுமையான அரிப்பு காரணமாக இரத்தம் வரும் வரை சொரிந்து தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறீர்களா? இது நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சாதாரண அறிகுறி அல்ல. உண்மையில் இது உங்கள் உடலுக்குள் பலவீனமடைந்து வரும் உள் உறுப்புகளின் இறுதி எச்சரிக்கை சமிக்ஞையாக இருக்கலாம். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் இந்த மர்மமான அரிப்புடன் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களின் தோல் தங்களுக்குள் ரகசியமாக உருவாகி வரும் கொடிய நோய்களை பற்றிய எச்சரிக்கை சமிக்ஞைகளை அனுப்புகிறது என்பதை அவர்கள் முற்றிலும் அறியாமல் உள்ளனர். மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், நம்மில் பெரும்பாலோர் இந்த அசாதாரண அரிப்பை இலகுவாக எடுத்துக்கொள்ள முனைகிறோம். இது வானிலை புதிய சோப்பு அல்லது வறண்ட சருமம் காரணமாக மட்டுமே என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால், இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நீங்கள் புறக்கணிக்கும் போது புற்றுநோய் செல்கள் கட்டுப்பாடில்லாமல் பெருகக்கூடும், கல்லீரல் மெதுவாக பலவீனமடையக்கூடும் மற்றும் சிறுநீரகங்கள் படிப்படியாக செயல்படுவதை நிறுத்தக்கூடும். நீங்கள் இறுதியாக இதன் தீவிரத்தை உணரும் போது சிகிச்சை அளிக்க மிகவும் தாமதமாகிவிடலாம். தொடர்ச்சியான அரிப்பு ஏற்படும் போது நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டிய உடலின் 3 முக்கியமான பகுதிகளை இன்று நான் வெளிப்படுத்தப் போகிறேன். இது வெறும் பொதுவான மருத்துவ ஆலோசனை அல்ல. இது உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகும். ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தங்கள் உடல் அனுப்பும் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள தெரியாததால் ஆரம்பகால சிகிச்சை வாய்ப்புகளை இழந்துள்ளனர். அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அரிப்பு மருத்துவத்தில் ப்ரூரிட்டஸ் என்று அழைக்கப்படுவது தோலின் மேற்பரப்பில் ஏற்படும் ஒரு விரும்பத்தகாத உணர்வு மட்டுமல்ல. இது தோலின் அடுக்குகளுக்கு கீழே உள்ள மில்லியன் கணக்கான நுட்பமான நரம்பு முனைகளால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு சிக்கலான எச்சரிக்கை அமைப்பாகும். இந்த நரம்புகள் உடலுக்கு வெளியேயோ அல்லது உள்ளேயோ அசாதாரணமான எதையாவது உணரும் போது மூளைக்கு நேரடி அவசர சமிக்ஞைகளை அனுப்புகின்றன. மூளை இந்த சமிக்ஞைகளை அரிப்பாக மொழிபெயர்த்து சிக்கலை தீர்க்க உங்களை சொரிய தூண்டுகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அறியாத விஷயம் என்னவென்றால், அரிப்பு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மாறும்போது அது பெரும்பாலும் உள் உறுப்புகளில் நிகழும் ஆபத்தான மாற்றங்களின் அறிகுறியாகும். சேதமடைந்த கல்லீரலால் இரத்தத்தில் உள்ள நச்சுகளை சுத்தமாக வடிகட்ட முடியாது. இதனால் நச்சுகள் குவிந்து உள்ளிருந்து தோல் அழற்சியை ஏற்படுத்துகின்றன. பலவீனமான சிறுநீரகங்கள் பாஸ்பரஸ் மற்றும் நச்சு கழிவுகளை உடல் முழுவதும் சுற்ற அனுமதித்து தாங்க முடியாத அரிப்பை ஏற்படுத்துகின்றன. இன்னும் பயமுறுத்துவது என்னவென்றால், சில வகையான இரத்த புற்றுநோய்கள் இரத்தத்தை ஒட்டும் தன்மையுடையதாகவும் நச்சுத்தன்மையுடையதாகவும் மாற்றி உடலின் குறிப்பிட்ட பகுதிகளில் கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக வயதானவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் அவர்களின் சருமத்தின் இயற்கையான பாதுகாப்பு தடை மெல்லியதாகவும் எளிதில் சேதமடையக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வயதில் உடல் பெரும்பாலும் தெளிவான அறிகுறிகள் இல்லாமல் கொடிய நோய்களை ரகசியமாக உருவாக்குகிறது. இந்த மர்மமான அரிப்பை தவிர வேறு எந்த அறிகுறியும் இருப்பதில்லை. பல புற்றுநோய், கல்லீரல், ஈரல் நோய் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் தங்கள் அரிப்பை சாதாரணமாக கருதியதால் சிகிச்சை வாய்ப்புகளை இழந்துள்ளனர். தீங்கற்ற தற்காலிக அரிப்புக்கும் தீவிர எச்சரிக்கை அரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிய கற்றுக்கொள்ள வேண்டியதற்கான காரணம் இதுவேயாகும். தெளிவான காரணமின்றி தினமும் தோன்றி வார கணக்கில் நீடிக்கும் அரிப்பை நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இதுவே. உங்கள் அலட்சியம் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவதற்கு காரணமாக இருக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் உடல் உங்களுக்கு அனுப்பும் சமிக்ஞைகள் உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். தொடங்குவதற்கு முன் நீங்கள் இன்னும் தினநலம் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அறிவிப்புகளை பெறுவதற்கான பெல் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் முக்கியமான சுகாதார தகவல்களை எப்போதும் பெறுவதை உறுதி செய்யவும். உள்ளடக்கம் பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் கருத்து பகுதியில் 2 என்ற எண்ணை பதிவிடவும். நீங்கள் இன்னும் முழுமையாக உடன்படவில்லை என்றால் சூரோ என்ற எண்ணை பதிவிடுங்கள். இதனால் நான் அனுபவத்தை பெற்று அடுத்த முறை பகிரும்போது மேம்படுத்த இது உதவும். நான் டாக்டர் கயன் டே சில்வா. இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் முதியோர் சுகாதார பராமரிப்பு துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ள மருத்துவர். இப்போது அரிப்பு ஏற்படும் போது நாம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய உடலின் 3 பகுதிகளை பார்ப்போம். முடிவில் உடல் முழுவதும் ஏற்படும் அரிப்பு என்ன என்பதை குறிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவேன். கழுத்தின் பின்பகுதி மற்றும் மேல் முதுகில் அரிப்பு. பல சந்தர்ப்பங்களில் இது மன அழுத்தம், பதட்டம் மற்றும் கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகளில் ஏற்படும் தசை இறுக்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது.
நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடல் கார்டிசோல் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இது நரம்பு மண்டலத்தை எச்சரிக்கை நிலையில் வைக்கிறது. இது சருமத்தை அதிக எண்ணெய் சுரக்கச் செய்து எளிதில் வீக்கமடைய செய்து மிகவும் உணர்திறனுடையதாக மாற்றும். முடியும் உடைகளும் ஈரப்பதத்தை உறிஞ்சி வைத்திருக்கும் கழுத்தின் பின்பகுதி இந்த பிரச்சனைகள் மிகவும் தெளிவாக தோன்றும் ஒரு சரியான இடமாகும். கடுமையான மன அழுத்தம் உங்கள் கழுத்தின் பின்பகுதியை அரிப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஈர்க்கும் காந்தமாக மாற்றுவது போல் தெரிகிறது. கூடுதலாக சருமம் உற்பத்தி செய்யும் எண்ணெய் பொடுகை உண்டாக்கும் பூஞ்சைகளை வளர்க்கிறது. இதனால் கழுத்தின் பின்பகுதி உரிந்து அரிப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு அடோபிக் டெர்மடிட்டிஸ் அல்லது சோரியாசிஸ் இருந்தால் மன அழுத்தம் கழுத்தின் பின்பகுதியில் சிவப்பான மற்றும் சங்கடமான புள்ளிகளை வெளிவரச் செய்யும் இந்த அறிகுறிகள் மிகவும் பொதுவான ஒரு இடமாக இது உள்ளது. சொல்ல தேவையில்லை, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகள் கடினமாகின்றன. இந்த இறுக்கம் சருமத்தை மிகவும் உணர்திறன் கொண்டதாக மாற்றி கூச்சம் அல்லது அரிப்பு உணர்வை கூட ஏற்படுத்தும். மன அழுத்தம் நிறைந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்கள் கழுத்தின் பின்பகுதியை சொறிவது உங்களுக்கு பழக்கமான ஒன்றல்லவா? அப்படியானால் அடிப்படை பிரச்சனையை தீர்த்து இதை தணிக்க பின்வரும் 3 ஆலோசனைகளை பின்பற்றவும். முதலாவதாக, உங்கள் உடலின் குரலை கேளுங்கள். அந்த அரிப்பு நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தியானம், மென்மையான உடற்பயிற்சி அல்லது மூச்சு விடவும் சிந்திக்கவும் சிறிது நேரம் ஒதுக்குவது போன்ற விஷயங்கள் கார்டிசோல் அளவை கணிசமாக குறைக்க உதவும். இரண்டாவதாக, கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகளை தளர்த்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை மென்மையான மசாஜ் அல்லது நீச்சி பயிற்சிகள் மூலம் செய்யலாம். தினமும் சில நிமிடங்கள் கழுத்தை மெதுவாக சுழற்றுவது தசைகளை தளர்த்தவும் இரத்த ஓட்டத்தை கணிசமாக மேம்படுத்தவும் உதவுகிறது. இது இந்த அறிகுறிகளை குறைப்பதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொடுகு இருந்தால் ரோஸ்மேரி தேங்காய் எண்ணெய் மற்றும் துத்தநாகம் போன்ற இயற்கையான பொருட்கள் அடங்கிய பொடுகு ஷாம்புவை பயன்படுத்தவும். தேவைப்பட்டால் கீட்டோகோனசோல் உள்ள ஷாம்புவுடன் இதை பயன்படுத்துவது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் காற்றோட்டமான ஆடைகளை அணிந்து உங்கள் கழுத்தின் பின்பகுதியை எப்போதும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, சொரியாசிஸ் அல்லது தோல் தொற்று இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் அல்லது அரிப்பு குறையவில்லை என்றால் நம்பகமான மருத்துவரை அணுகுவது மிகவும் விவேகமானதாகும். சில நேரங்களில் ஹார்மோன் மாற்றங்களோ அல்லது இரத்த ஓட்ட பிரச்சனைகளோ சரியாக என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிய ஆழ்ந்த மருத்துவ பரிசோதனைகள், ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் தேவைப்படலாம். உங்கள் முழங்கால் கீழ்ப்பகுதி மற்றும் கணுக்கால் பகுதிகளில் கடுமையான அரிப்பை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக நிறுத்தி இந்த வரிகளை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் உங்கள் கால்கள் மிகவும் ஆபத்தான மரண சமிக்ஞையை அனுப்புகின்றன. இது வானிலை அல்லது இறுக்கமான ஆடைகள் மீது பழி போடக்கூடிய அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தீங்கற்ற அறிகுறி அல்ல. உண்மையில் இந்த அரிப்பு உங்கள் உடலுக்குள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த சுற்றோட்ட அமைப்பின் சரிவின் அறிகுறியாக இருக்கலாம். முதலாவது மற்றும் மிகவும் பயமுறுத்தும் குற்றவாளி சிறை செயலிழப்பு ஆகும். இது உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்களை தாக்கும் ஒரு அமைதியான ஆனால் கொடூரமான நோயாகும். கால்களில் உள்ள நரம்புகள் பலவீனமடைய தொடங்கும் போது இரத்தத்தை போதுமான சக்தியுடன் இதயத்திற்கு திருப்பிச் செலுத்தும் திறனை அவை படிப்படியாக இழக்கின்றன. இதன் பயங்கரமான விளைவு என்னவென்றால், இரத்தம் கால்களின் அடிப்பகுதியில் தேங்கத் தொடங்கி அதை நச்சுகள் மற்றும் கழிவுகள் நிறைந்த ஒரு தேக்க குட்டையாக மாற்றுகிறது. பயங்கரமான விஷயம் என்னவென்றால், இரத்தம் தேங்கும் போது உடல் வெளியேற்ற வேண்டிய அனைத்து தீங்கு விளைவிக்கும் கழிவுகளும் தோலின் அடுக்குகளுக்குள் கசிய தொடங்குகின்றன. இந்த நச்சுகள் உள்ளே கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தி கட்டுப்படுத்த முடியாத சித்திரவதை போன்ற அரிப்பை உருவாக்குகின்றன. இது குறிப்பாக நாளின் முடிவில் ஈர்ப்பு விசை இந்த நச்சு இரத்தத்தை கால்களுக்கு கீழே அனுப்பும் போது மிகவும் கடுமையாகிறது. அதே நேரத்தில் மோசமான இரத்த ஓட்டம் இந்த பகுதியில் உள்ள சருமத்தை படிப்படியாக கருமையாக்கி பழைய செய்தித்தாள் போல மெல்லியதாகவும் உடையக்கூடியதாகவும் மாற்றுகிறது. ஆனால் நீரிழிவு நோய் இந்த படத்தில் நுழையும் போதுதான் உண்மையான திகில் தொடங்குகிறது. இது 21ஆம் நூற்றாண்டின் அமைதியான அழிப்பான் எண் 1 ஆகும். மேலும் இது கடுமையாக கட்டுப்படுத்தப்படாவிட்டால் உங்கள் கால்களை இரத்தக்கரை படிந்த போர்க்களமாக மாற்றிவிடும். இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை சிறிய கண்ணாடி தூண்டுகள் போல செயல்பட்டு உள்ளே உள்ள சிறிய இரத்த நாளங்களை வெற்றி அளிக்கிறது.
இதன் விளைவாக கால்களின் தோல் வறண்டு வெடித்து மிகவும் எரிச்சல் அடையக்கூடியதாக மாறுகிறது. இன்னும் பயமுறுத்துவது என்னவென்றால், நீரிழிவு நோய் சருமத்தை ஆபத்தான அளவிற்கு மெல்லியதாக்குகிறது. இதனால் சிறிய கீறல்கள் கூட ஆழமான புண்கள் மற்றும் கடுமையான நோய் தொற்றுகளாக மாறலாம். அவற்றை குணப்படுத்துவது மிகவும் கடினம். பிங்க் ஆசைரப் பல சோகமான நிகழ்வுகளில் நரம்புகளும் மீள முடியாத அளவிற்கு சேதமடைந்து புறநரம்பியல் எனப்படும் நோயியல் நிலையை உருவாக்குகின்றன. இது ஒரு நோயாளி தினமும் ஆயிரக்கணக்கான கூர்மையான ஊசிகளில் நடப்பது போன்ற உணர்வை தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நோயாகும். உங்கள் உடல் உள்ளிருந்து எரிவது போல தொடர்ந்து தாகமாக உணர்ந்தால், அசாதாரணமாக பசி எடுத்தால், காரணமின்றி சோர்வாக இருந்தால், அல்லது இரவில் சிறுநீர் கழிக்க பலமுறை எழ வேண்டியிருந்தால், இவை நீரிழிவு நோயின் மரணமணி கதவை தட்டுகிறது என்பதற்கான அறிகுறிகளாகும். இன்னும் ஒரு நாள் கூட தயங்க வேண்டாம். இந்த பேரழிவை தடுக்க பின்வரும் முதலுதவி நடவடிக்கைகளுடன் நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும். ஆபத்தான சிரை செயலிழப்புக்கு ஒரு நாளைக்கு 2 முறை குறைந்தபட்சம் 15 நிமிடங்களுக்கு சுவரிலோ அல்லது தலையணை மீதோ உங்கள் கால்களை உயர்த்தி வைத்து தேங்கி நிற்கும் இரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு செல்ல கட்டாயப்படுத்துங்கள். மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவ சுருக்க காலுறைகளை பயன்படுத்துங்கள். இது கால் சுற்றோட்ட அமைப்பின் வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். ரோஸ்மேரி சாறு உள்ள எண்ணெயால் கால்களை மசாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுவதோடு மட்டுமல்லாமல் இறந்து கொண்டிருக்கும் இரத்த நாளங்களையும் காப்பாற்றக்கூடும். அனைத்திற்கும் மேலாக தினமும் உடற்பயிற்சி செய்ய உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். நடைபயிற்சி மற்றும் கால்களை வலுப்படுத்தும் பயிற்சிகளை உங்கள் உயிர் அதை பொறுத்துதான் இருக்கிறது என்பது போல செய்யுங்கள். ஏனென்றால் அது உண்மையாகவே அப்படித்தான். நீரிழிவு நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு அல்லது கடுமையான வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவது வாழ்வா சாவா என்ற விஷயமாகும். யூரியா அல்லது செராமைடு உள்ள சிறப்பு கிரீம்களை பயன்படுத்தி முழுமையான அழிவிலிருந்து சருமத்தை காப்பாற்றுங்கள். எக்காரணம் கொண்டும் கடுமையாக சொரிய வேண்டாம். இது ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். மேலும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஆபத்தானது. இந்த காயங்கள் கடுமையான நோய் தொற்றுகளாக மாறக்கூடும். மேலும் இது திசு இறப்பு மற்றும் மூட்டு துண்டிப்புக்கு கூட வழிவகுக்கும். உங்கள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மீறி இருந்தால் உங்கள் வீடே தீப்பிடித்து எரிகிறது என்பதை போல நீங்கள் மருத்துவரிடம் ஓட வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் மிகவும் சூடான நீரில் குளிப்பதையோ அல்லது அதிக நறுமணம் கொண்ட அல்லது கடுமையான பாக்டீரியா எதிர்ப்பு சோப்புகளை பயன்படுத்துவதையோ தவிர்க்கவும். இவை சருமத்தை மேலும் வறண்டதாக்கி எரிச்சலை ஒரு பேரழிவாக மாற்றும். மென்மையான சருமம் கொண்ட முதியவர்கள் மிதமான சூடுள்ள நீரில் 2000 பூமி நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குளிக்கும்படி குளிக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்கள் சருமத்தை காப்பாற்றும் முடிவாக இருக்கலாம். உங்கள் உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்களில் கட்டுப்படுத்த முடியாத கடுமையான அரிப்பை நீங்கள் சந்தித்தால் அனைத்தையும் நிறுத்திவிட்டு இந்த வரிகளில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் உடல் அதன் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றிலிருந்து இறுதி மீட்பு சமிக்ஞையை அனுப்புகிறது. உங்கள் கல்லீரல் மரண தருவாயில் உள்ளது. இந்த இடங்கள் விசித்திரமானவையாகவும் தொடர்பற்றவையாகவும் தோன்றலாம். ஆனால் அவைதான் உடலின் இயற்கையான நச்சு கண்டறியும் கருவிகள். அவை அலாரம் ஒலிக்க தொடங்கும் போது உங்களுக்குள் ஒரு மருத்துவ பேரழிவு நடக்கிறது என்று அர்த்தம். கல்லீரல் உடலின் பிரம்மாண்டமான இரசாயன தொழிற்சாலை தினமும் ஆயிரக்கணக்கான ஆபத்தான நச்சுகளை வடிகட்டும் பணியை செய்கிறது. ஆனால் கல்லீரல் பலவீனமடையவோ அல்லது சேதமடையவோ தொடங்கினால் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் இடிந்து விழுந்த கட்டிடம் போல் நொறுங்கிவிடும். இதன் பயங்கரமான விளைவு என்னவென்றால், பித்தநீர், ஹிஸ்டமின் மற்றும் பலவிதமான அழற்சியை ஏற்படுத்தும் இடைநிலை பொருட்கள் போன்ற தீங்கு விளைவிக்கும் நச்சுகள் கொடிய நச்சுத்துளிகளைப் போல இரத்தத்தில் குவிய தொடங்குகின்றன. இந்த நச்சுகள் உடலுக்குள் சுதந்திரமாக சுற்றுவது மட்டுமல்லாமல் நேரடியாக தோலில் ஊடுருவி படிய தொடங்குகின்றன. குறிப்பாக அதிக நரம்பு அடர்த்தி கொண்ட உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்களில் இவை குவிகின்றன. இந்த கூடிய நச்சுகள் இந்த பகுதியில் உள்ள மில்லியன் கணக்கான மிக நுட்பமான நரம்பு முனைகளுடன் தொடர்பு கொள்ளும் போது கற்பனை செய்ய முடியாத சித்திரவதை போன்ற அரிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆயிரக்கணக்கான நெருப்பு எறும்புகள் உள்ளிருந்து சதையையும் தோலையும் கடிப்பது போல் இருக்கும். இந்த வகையான அரிப்பு நீங்கள் இதுவரை அனுபவித்த எந்த உணர்வையும் போல இருக்காது. இது தோலை துளைக்கும் சூடான ஊசிகள் போலவும், இடைவிடாது தொடரும் எரியும் உணர்வு போலவும், உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்கள் முழுவதும் பாயும் சிறிய மின்சாரம் போலவும் இருக்கும். மிகவும் பயமுறுத்துவது என்னவென்றால், இந்த அரிப்பு இரவில் பல மடங்கு தீவிரமடைகிறது.
அப்போது உடல் ஓய்வு நிலைக்கு மாறுகிறது மற்றும் இறந்து கொண்டிருக்கும் கல்லீரலின் அறிகுறிகள் மரணமணியைப் போல தெளிவாக கேட்க தொடங்குகின்றன. ஆனால் இது ஒரு கனவின் ஆரம்பம் மட்டுமே. கல்லீரல் தொடர்ந்து பலவீனமடையும் போது நீங்கள் மற்ற பயங்கரமான அறிகுறிகளை கவனிக்க தொடங்குவீர்கள். உங்கள் தோலும் கண்களும் மெல்ல மெல்ல மெழுகு போல மஞ்சளாக மாறும். இதுவே காமாலை. இது கல்லீரல் கிட்டத்தட்ட தனது செயல்பாட்டை நிறுத்திவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும். உங்கள் உடல் முழுமையான சோர்வால் தாக்கப்படும். நீங்கள் எவ்வளவு தூங்கினாலும் மீள முடியாத ஆழ்ந்த களைப்பு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்னும் பயமுறுத்துவது என்னவென்றால், நாளின் ஒவ்வாத நேரங்களில் நீங்கள் அசாதாரணமான தூக்கத்தை உணரத் தொடங்குவீர்கள். கல்லீரல் நச்சுகளை அகற்றும் திறனை இழந்துவிட்டதால் ஏற்படும் மூளை நச்சுத்தன்மையின் அறிகுறி இது. இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால், குறிப்பாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் அரிப்புடன் தோல் மஞ்சள் நிறமாதல், அடர்த்தியான தேநீர் போன்ற கருமையான சிறுநீர், அசாதாரணமாக வெளிர் நிறத்திலான மலம் அல்லது பயங்கரமான சோர்வு ஆகியவையும் சேர்ந்திருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று கருதி மருத்துவமனைக்கு ஓட வேண்டிய நேரம் இதுவே. ஏனென்றால் உங்கள் உயிருக்கு உண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அவசர இரத்த பரிசோதனை அல்லது வயிற்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் கல்லீரல் அழற்சி முதல் கல்லீரல் ஈரல் நோய் வரை சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிரை பறிக்கக்கூடிய நோய்களால் கல்லீரல் எந்த அளவிற்கு சேதமடைந்துள்ளது என்பதை வெளிப்படுத்த முடியும். ஆனால் விரக்தி அடைய வேண்டாம். ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் வாழ்க்கை முறையில் புரட்சிகரமான மாற்றங்களை செய்வதன் மூலம் நிலைமையை காப்பாற்ற முடியும். நீங்கள் தினமும் உங்கள் உடலுக்குள் செலுத்தும் பொருட்களால் தான் உங்கள் கல்லீரல் அழிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துரித உணவுகளில் உள்ள நிறைவுற்ற கொழுப்புகள், இனிப்புகளில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ரொட்டி மற்றும் நூடுல்ஸில் உள்ள வெள்ளை மாவு மற்றும் நச்சு இரசாயனங்கள் நிறைந்த பல அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மேலும் நிச்சயமாக கல்லீரலை கொல்லும். முதல் எதிரியான மது உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இந்த கல்லீரலின் எதிரிகளை துண்டிப்பது என்பது வெறுமனை உணவை மாற்றுவது மட்டுமல்ல, உயிர் காக்கும் இந்த உறுப்பை காப்பாற்றுவதற்கான வாழ்வா சாவா என்ற போராகும். அதே நேரத்தில் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் நச்சுகளை திறம்பட வெளியேற்ற உதவ நீர் அருந்துவதை அதிகரிக்க வேண்டும். மேலும் உடலின் ஒட்டுமொத்த சுற்றோட்டம் மற்றும் நச்சு நீக்கும் அமைப்பை செயல்படுத்த மிதமான உடல் செயல்பாடுகளையும் இதனுடன் இணைக்க வேண்டும். அதிசயமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட்டால் கல்லீரல் அற்புதமான மீளுருவாக்கம் செய்யும் திறனை கொண்டுள்ளது. இது சரியாக பராமரிக்கப்பட்டால் தன்னைத்தானே முழுமையாக குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய உடலின் ஒரே உறுப்பு இதுதான். ஆனால் இந்த வாய்ப்புக்கான வாசல் நிரந்தரமாக திறந்திருக்காது. நீங்கள் தள்ளி போடும் ஒவ்வொரு நாளும், புறக்கணிக்கும் ஒவ்வொரு அரிப்பும், அடுத்த கோப்பை மதுவும் உங்கள் கல்லீரலை திரும்ப பெற முடியாத நிலைக்கு தள்ளும் ஒரு முடிவாக இருக்கலாம். இறுதியாக அரிப்பு உடல் முழுவதும் பரவும் போது அது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கட்டுப்படுத்த முடியாத முழு உடல் அரிப்பு புயலாக மாறும்போது இது மிகவும் தீவிரமான மருத்துவ பேரழிவின் அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரக செயலிழப்பு பித்த தேக்கம் முதல் இரத்தத்தை ஒட்டும் தன்மையுடையதாகவும் நச்சுத்தன்மையுடையதாகவும் மாற்றும் இரத்த புற்றுநோய் வரை உடல் இந்த அவசர சமிக்ஞைகளை அனுப்பும் போது இது இனியும் தயங்கவோ அல்லது உங்களை நீங்களே சமாதானப்படுத்தவோ வேண்டிய நேரம் அல்ல. உங்கள் உயிர் அதில்தான் தங்கியிருக்கிறது என்பதை போல செயல்பட வேண்டிய நேரம் இது. பாகம் 2. உடலின் மிக முக்கியமான உயிரியல் வடிகட்டி பலவீனமடைந்து அதன் செயல்பாட்டை இழக்கத் தொடங்கும் போது உங்களுக்குள் ஒரு பயங்கரமான மருத்துவ பேரழிவு அமைதியாக நிகழும். நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு என்பது சிறுநீரை வடிகட்டும் திறனை இழப்பது மட்டுமல்ல, முழு சுற்றோட்ட அமைப்பையும் வெளியேற முடியாத கொடிய கழிவுகள் நிறைந்த ஒரு நச்சு அமைப்பாக மாற்றிவிடுகிறது. இதன் சோகமான விளைவு என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆபத்தான நச்சுகள் இரத்தத்தில் நச்சு துளிகள் போல் குவியத் தொடங்கி மெல்ல மெல்ல ஒவ்வொரு செல் மற்றும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளும் ஊடுருவி இறுதியில் சருமத்திற்கு அடியில் உள்ள மிக நுட்பமான நரம்பு முனைகளை கடுமையாக தூண்டுகின்றன. அதே நேரத்தில் ஆரோக்கியமான சிறுநீரகம் எப்போதும் கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நச்சு வெள்ளம் போல் உடல் முழுவதும் பெருக்கெடுத்து ஓடி சருமத்தை வறண்டு வெடிக்கச் செய்து தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்றன. சிறுநீரக செயலிழப்பால் ஏற்படும் அரிப்பு வேறு எந்த வகையான அரிப்பை போன்றதும் அல்ல. முதுகு மற்றும் கைகளில் இது மிகவும் கடுமையாக தாக்கி சித்திரவதையின் அலைகள் போல உடல் முழுவதும் பரவுகிறது.
குறிப்பாக பயமுறுத்துவது என்னவென்றால், இரவில் உடல் ஓய்வெடுக்கும் போது இந்த அரிப்பு பல மடங்கு கொடூரமாக மாறி உங்களை தூங்க விடாமல் செய்து இரத்தம் வரும் வரை சொரியச் செய்கிறது. அசாதாரணமான சோர்வு, தொடர்ச்சியான குமட்டல் நீர், நிரம்பிய பலூன் போல கால்களில் வீக்கம், கண் விழிக்கும் போது வீங்கிய கண் இமைகள் அல்லது வழக்கத்தை விட குறைவான சிறுநீர் கழித்தல் போன்ற அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால், இவை சிறுநீரகம் உங்களுக்கு அனுப்பும் மரண எச்சரிக்கை ஒலிகளாகும். உடல் முழுவதும் அரிப்பை ஏற்படுத்தும் மற்றொரு கொடிய காரணம் கல்லீரல் மற்றும் பித்தப்பை அமைப்பின் சரிவாகும். கல்லீரல் இனி இயல்பாக செயல்பட முடியாத போது அல்லது பித்தப்பை கற்களால் பித்த நாளங்கள் அடைக்கப்படும் போது உங்கள் உடலுக்குள் ஒரு உயிர்வேதியியல் பேரழிவு ஏற்படும். பித்த அமிலங்கள், மிகவும் ஆபத்தான அரிக்கும் தன்மையுள்ள இரசாயனங்கள் மற்றும் எண்ணற்ற பிற நச்சுகள் இரத்தத்தில் அமிலத் துளிகளைப் போல குவியத் தொடங்கும். இந்த தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இரத்த ஓட்டத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரிவது மட்டுமல்லாமல் நேரடியாக சருமத்தில் ஊடுருவி உடல் முழுவதும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் உங்கள் சிறுநீர் அடர்த்தியான தேநீர் போன்ற கருமை நிறமாக மாறுவதையும் மலம் அசாதாரணமாக வெளிர் நிறமாக மாறுவதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். இது பித்த அமைப்பு முற்றிலும் செயலிழந்து விட்டது என்பதற்கான அறிகுறியாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் நினைத்து கூட பார்க்காத மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், சில வகையான இரத்த புற்றுநோய்களும் கூட பயங்கரமான முழு உடல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடும். வீரியம் மிக்க லுகேமியா அல்லது பாலிசைதீமியா வேரா, அதாவது உடல் அதிகப்படியான அசாதாரண இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் நோய்கள், தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நேரடியாக இரத்தத்தில் வெளியிட்டு முழு சுற்றோட்ட அமைப்பையும் நச்சுகள் நிறைந்த நதியாக மாற்றிவிடுகின்றன. இந்த வகையான அரிப்பு பொதுவாக அசாதாரணமாக எளிதில் சிராய்ப்பு ஏற்படுதல், விவரிக்க முடியாத அதிக காய்ச்சல், இரவில் உடல் முழுவதும் நினையும் அளவுக்கு உயர்த்தல் அல்லது காரணமின்றி விரைவாக எடை குறைதல் போன்ற பிற ஆபத்தான அறிகுறிகளுடன் சேர்ந்த தோன்றும். உடல் முழுவதும் அரிப்புடன் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் மிகவும் தாமதமாகும். முன் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற அவசர பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு விரைய வேண்டிய நேரமாக இது இருக்கலாம். ஆனால் முழு உடல் அரிப்பு அனைத்தும் ஒரு கொடிய நோயை குறிப்பதில்லை. பல சந்தர்ப்பங்களில் காரணத்தை தீவிரமாக கையாள வேண்டும் என்றாலும் உணவு அல்லது சுற்றுச்சூழல், ஒவ்வாமை, இரும்புச்சத்து குறைபாட்டு, இரத்த சோகை, குடல் ஒட்டுண்ணி தொற்று, வானிலையால் ஏற்படும் அதீத சரும வறட்சி அல்லது நீண்டகால கடுமையான மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற எளிமையான பிரச்சனைகளில் இருந்தும் இது வரலாம். இருப்பினும் இந்த சாதாரண காரணங்கள் உங்களை அலட்சியமாக இருக்க செய்யக்கூடாது. தொடர்ச்சியான எந்த ஒரு முழு உடல் அரிப்பும் மிகவும் தீவிரமான காரணங்களை நிராகரிக்க முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். இப்போது நீங்கள் கடுமையான அரிப்பால் அவதிப்படும் போது மிகவும் முக்கியமான 3 ஆலோசனைகளை வழங்குகிறேன். முதலாவதாக மற்றும் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், இந்த கொடிய அரிப்பை ஏற்படுத்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு தொழில்முறை மருத்துவ துப்பறியும் நபராக மாறுவதுதான். உங்கள் வாழ்க்கையில் ஊடுருவிய புதிய ஊடுருவல்காரர் இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால், அது நீங்கள் புதிதாக மாற்றிய சலவை சோப்பு, அறிமுகமில்லாத பொருட்கள் உள்ள மாய்ஸ்சரைசர் அல்லது நீங்கள் புதிதாக முயற்சித்த உணவாக கூட இருக்கலாம். ஆபத்தான நச்சுப் பொருட்களில் இருந்து தப்பிப்பதைப் போல உடனடியாக அவற்றை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றுங்கள். இது ஆர்வமாக இருப்பதற்கோ அல்லது மேலும் பரிசோதனை செய்வதற்கோ நேரம் அல்ல. கடந்த 2 முதல் 4 வாரங்களில் புதிதாக தோன்றிய அனைத்து விஷயங்களின் கருப்பு பட்டியலை உருவாக்கி முறையாக ஒவ்வொன்றாக அகற்றுங்கள். சாத்தியமான காரணத்தை அகற்றிய பிறகு அரிப்பு நிலை தணிவதற்கான அறிகுறிகள் காணப்பட்டால் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டாம். சில நேரங்களில் உடல் முழுமையாக குணமடைய நேரம் தேவைப்படுவதால் தொடர்ந்து உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த வாழ்வா சாவா என்ற போரின் 2வது படி உங்கள் உடலை உள்ளிருந்து வளர்க்கும் முறையை முழுமையாக புரட்சிகரமாக்குவது ஆகும். இது வெறுமனே உணவு பழக்கத்தை மாற்றுவது மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலை அழிக்கும் உள் எதிரிகளை எதிர்கொள்ளும் ஒரு முழுமையான போர். மது போன்ற திரவ நச்சுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுமையாகவும் உடனடியாகவும் அகற்றப்பட வேண்டும். இவை கல்லீரலை அழிப்பது மட்டுமின்றி உடல் முழுவதும் வீக்கத்தை ஏற்படுத்தி அனைத்து அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் நிலைகளையும் மோசமாக்குகின்றன.
சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடனடியாக அகற்றப்பட வேண்டிய அழற்சியை ஏற்படுத்தும் நேர வெடிகுண்டுகள் ஆகும். இவை குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வளர்ப்பது மட்டுமின்றி உடலில் வீக்க புயலை ஏற்படுத்தி அனைத்து ஒவ்வாமை மற்றும் அரிப்பு அறிகுறிகளையும் பல மடங்கு மோசமாக்குகின்றன. அதற்கு பதிலாக சிறுநீர் படிகம் போல தெளிவாகவும் மலம் மென்மையாகவும் மாறும். அளவுக்கு அதிக அளவு தண்ணீரை உடலுக்கு அளிக்க வேண்டும். இது தன்னிச்சையான ஆலோசனை அல்ல, இது வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. இந்த நிலையை அடையும் போது மட்டுமே சிறுநீரகங்கள் மற்றும் குடல்கள் அதிகபட்ச செயல்திறனுடன் செயல்பட்டு சித்திரவதை போன்ற அரிப்பை ஏற்படுத்தும் கூடிய நச்சுகளை அகற்றும். கடைசி மற்றும் மிக முக்கியமான உத்தி என்னவென்றால், எப்போது உங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு நிபுணத்துவ மருத்துவ உதவியை நாடி ஓட வேண்டும் என்பதை அறிவதுதான். மேற்கண்ட 2 உத்திகளை செயல்படுத்திய பிறகும் அரிப்பு சரணடையவில்லை என்றால், அல்லது இன்னும் மோசமாக கால் வீக்கம், அதீத சோர்வு, விவரிக்க முடியாத எடை குறைப்பு, சிறுநீர் மற்றும் மலத்தின் நிறத்தில் அசாதாரண மாற்றங்கள் போன்ற மரண அறிகுறிகளுடன் தோன்ற ஆரம்பித்தால் தயக்கம் காட்டுவது உங்கள் வாழ்க்கையின் மோசமான முடிவாக மாறும் தருணம் இதுவே. ஒரு எளிய இரத்த பரிசோதனை உங்கள் உடல் மறைத்து வைத்திருக்கும் கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். கல்லீரல் பலவீனமடைகிறதா? சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை இழக்கிறதா? இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மீறுகிறதா? தைராய்டு அசாதாரணமாக செயல்படுகிறதா? என்பவை வெறும் காகிதத்தில் உள்ள எண்கள் அல்ல, அவை உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய தகவல்கள். அகங்காரமோ அல்லது பயமோ இந்த நடவடிக்கையை தடுக்க அனுமதிக்காதீர்கள். சில நேரங்களில் சில வாரங்களுக்கு முன்பே கண்டுபிடிப்பது வெற்றிகரமான சிகிச்சைக்கும் வாழ்நாள் வருத்தத்திற்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கலாம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் வெறும் மருத்துவ அறிவு அல்ல, உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் காப்பாற்றக்கூடிய வாழ்வா சாவா என்பதற்கான சாவி ஆகும். நமது உடல் எப்பொழுதும் மிகச்சிறிய சமிக்ஞைகள் மூலம் நம்முடன் தொடர்பு கொள்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செய்திகளை கேட்டு புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வதுதான். அரிப்பு அறிகுறிகளில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர இன்றைய வீடியோ உதவியாக இருந்தால் உடனடியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கவும். தினநலம் சேனலுக்கு குழு சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அமைப்பதன் மூலம் இலங்கையிலிருந்து நான் தொடர்ந்து கொண்டு வரும் மதிப்புமிக்க சுகாதார அறிவை தவறவிடாதீர்கள். அடுத்த வீடியோக்களில் நான் பதிலளிக்க விரும்பும் உங்கள் சுகாதார அனுபவங்கள் அல்லது கேள்விகளை கீழே கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். நமது பார்வையாளர்கள் சமூகம் ஒரு பெரிய குடும்பம் போன்றது. அங்கு அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். இறுதியாக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். ஆரோக்கியமே நம்மிடம் உள்ள மிக விலை உயர்ந்த சொத்து என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா நல்ல காரியங்களிலும் வெற்றியடையவும் வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.